ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஸோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பங்கமான சம்பவம். நைட்டு வந்துட்டு ஒரு சண்டை நடந்துச்சு. சண்டையா? என்ன சண்டை அப்படின்னு கேட்டிங்கன்னா சர்க்கரை. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் சர்க்கரைக்கெலாம் வந்துட்டு பயங்கர சண்டைகள்லாம் போயிருக்கு. ரொம்ப அப்படியே பொத்தி பொத்தி பாதுகாப்பாங்க. ஐயோ ஒரு ஸ்பூன் அச்சோ பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்லாம் பேசியிருப்பாங்க. பட் ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு விஷயம் நடக்குது. கிச்சன் இன்சார்ஜாக யார் இருக்காங்கன்னா நம்மளுடைய விஷால் ஒரு வேலையை பண்ணியிருக்காரு போல இருக்குது. அதை நேரடியாக எப்படி கேட்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது மஞ்சரி வந்து ஒரு விஷயத்த சொன்னோடனே அதை வச்சு விஷாலை பூச்சி மாற்றிட்டாப்புல நம்ம முத்துக்குமரன். எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம மஞ்சரி வராங்க. அசால்ட்டாக வந்துட்டு இப்போ தான் சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டேன்னு கேட்குறாங்க. இவர் தான் விஷால் கேட்குறாரு, சாப்பிட்டீங்களா, என்ன சாப்பிட்டீங்கன்னு. அவங்க இடியாப்பமும் சர்க்கரைன்றாங்க. ஆனால் பாவிகளா, நைட்டு இடியாப்பமும் சர்க்கரையுமா? கொடுமை இல்லைங்க. நம்ம ஞாயிற்றுக்கிழமை கூட ஏதாவது நிம்மதியாக தான் சாப்பிட்ருப்போம். ஆனால் அவங்க பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இடியாப்பமும் சர்க்கரையுமா? ஏங்க 2 நாளுக்கு முன்னாடி கட்டுனாங்களே, அதெல்லாம் நீங்கள் பார்க்கல. சரி ஓகே விடுங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அவங்க சொன்ன உடனே இவர் கேட்குற, இது சர்க்கரையா? என்ன சர்க்கரை திருடி சாப்பிட்டேன்ட்டார் மஞ்சரி. எதுக்கு இப்போ திருடி சாப்பிட்டேன்னு சொல்கிறேன் அப்படின்னு இவங்க கேட்குறாங்க. ஆமாம், யாருக்கு தெரியாமல் திருடி தானே சாப்பிட்ருக்கேன் போது, இல்லை விஷால் தான் சொன்னார். விஷால் கேப்டன் இல்லாத நேரத்தில் அவர் தான் சொன்னார். அதுவும் இந்த வாரம் யாருமே எதையுமே கேட்கல. யாரும் எதையுமே கேட்கலன்னா நீங்கள் சர்க்கரை எடுத்து சாப்பிட்ருவீங்களா? அது திருட்டு மாதிரி தான் அப்படின்போது உடனே அவர், ஏன்னா அவர் தான் கிச்சன் இன்சார்ஜ், அவர் ஒழுங்காக பார்க்கல. இல்லை நான் தான் சொன்னேன் இந்த மாதிரி வந்துட்டு அவர் கொஞ்சம் வாயை விட்றாப்புல. இவர் புஷ்டர். அது எப்படி? அப்போது நீங்கள் லீனியண்டாக இருக்கிறது உங்களை சார்ந்த ஒரு 5 பேருக்கு மட்டும் தெரியுதுன்னா இப்போ எங்களுக்கெல்லாம் ஏன் தெரியல? நீங்கள் வந்து இந்த வாட்டி யார் வேணாலும் என்ன பொருள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலான்ற ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லிடுறது கரெக்டாக இருந்தது. எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்னு நினச்சிருந்தா எல்லாருக்கும் சொல்லியிருக்கணும். எனக்கு இந்த தகவலே தெரியாதே, அப்புறம் எப்படி வந்துட்டு இதை வந்து நான் சொல்லிவிட்டு நீங்கள் சொல்லிட்டு புஷ்டார். பிடிச்சி மாற்றி விட்டார். அதுக்கப்புறம் மஞ்சரிக்கிட்ட அந்த விஷயத்தை வைக்கிறார். மஞ்சரி நீ கோச்சிக்காத. உடனே அவங்க பார்க்குறாங்க, டேய் திட்டுறதெல்லாம் திட்டிட்டு என்ன கோச்சிக்காத அப்படின்ற மாதிரி. நான் இதை உனக்காக சொல்ல, இந்த வாரம் விஷாலோட கிச்சன் இன்சார்ஜ் ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. அதை நான் போடுறதுக்காக உன்னை யூஸ் பண்ணால் தப்பாக நினச்சிக்காத அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா தான் தெரியுது, ஓ இதனால தான் நான். ஏன்னா அவங்களே பாவம் எதுவுமே இல்லாமல் சாப்பிட்டாங்களா, இல்லை மற்றதெல்லாம் சாப்பிட்டு அழுத்து போய் வெறும் இதையாவது சர்க்கரை தொட்டு சாப்பிடலான்னு சொல்லிட்டு செஞ்சாங்களான்னு தெரில. ஆனால் டப்பான்னு ஒரு திருட்டுத்தனம் பண்ணியா அப்படின்னு கேட்டவுடனே எனக்கு கொஞ்சம் பக்குன்னு ஆயிடுச்சு. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு மஞ்சரி, முத்துக்குமரன், விஜே, விஷால் இவங்க 3 பேரில் நீங்கள் இவங்களுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னா நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.